الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم. விண்ணையும் மண்ணையும் படைத்து நம்மையெல்லாம் இங்கு ஒன்று கூட்டிய அந்த ஏக வல்லோனான அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய வாழ்வை காட்டி தந்த, வாழ்ந்து காட்டிய எம் உயிரான, எம் உயிருக்கும் உயிரான, எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டி முனையில் நின்றாலும் ஒருபோதும் எங்களது ஈமானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உறக்க சொன்ன எம் சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மீலாத் சபை மிக பெரும் பாக்கியம். இந்த சபைகளுக்கு என்ன நன்மை, இங்கு நடக்கக்கூடிய பயான் மஜ்லிஸ்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்படும் என்கிற நன்மைகள் நமக்கு எப்போது புரியும் தெரியுமா? மௌத்தினுடைய சமயத்தில் நமக்கு அதை பற்றி தெரியும். சில மலக்குமார்கள் மனிதனுக்கு முன்னால் சக்கராத்து நேரத்திலே வந்து பேசுவார்கள்: ஜஸாக்கல்லாஹு அன்னா ஹைரா, ஓ மனிதனே, உனக்கு நற்கூலி கிடைக்கட்டும் என்று மலக்குமார்கள் ஜஸாக்கல்லா சொல்வார்கள் மனிதனுக்கு. இந்த மனிதன் வியந்து பார்ப்பான். நாம் எல்லாம் உலகத்தில் அவ்வப்போது மனிதர்களுக்கு இடையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது புனிதமான மலக்குகளின் நாவிலிருந்து மனிதனுக்கு வெளிப்படும். மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது. லா யஹ்சூனல்லாஹ மா அமருஹும், எந்த ஒரு தவறும் செய்யாத வாழ்நாள் முழுக்க அந்த மலக்குகளின் நாவிலிருந்து மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் மிகப்பெரு பாக்கியம் அல்லவா அந்த ஜஸாக்கல்லா என்கிற வார்த்தை. இந்த மனிதன் வியந்து பார்த்தபோது இந்த மலக்குமார்கள் சொல்வார்கள்: ருப்ப மஜ்லிஸின் சிதகின் அஜ்லஸ்தனா, எத்தனையோ நல்ல நல்ல சபைகளுக்கு நீ சென்றாய், உன்னோடு நன்மைகள் எழுதுவதற்கு நாங்களும் அந்த சபையில் அமர்ந்தோம் அல்லவா, எங்களை அந்த நல்ல சபையில் நீ அழைத்து சென்றதற்காக வேண்டி உனக்கு நற்சோபனம் கிடைக்கட்டுமாக. அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய கூலி உனக்கு கிடைப்பதற்கு நான் ஷஃபாத் செய்கிறேன் என்று மலக்குகள் நம்மளுடைய மௌத்தினுடைய நேரத்தில் வந்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சபையில் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழ் மாலைகளை, வாழ்க்கை வரலாறுகளை, சீரத்துகளை, சரித்திரங்களை பேசக்கூடிய சபை இது. எனவே இதை சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது. மற்றொரு மனிதத்தில் வந்து மலக்குகள் இப்படி ஃபத்வா செய்வார்கள்: லா ஜஸாக்கல்லாஹு அன்னா ஹைரா, உனக்கு ஜஸாக்கல்லா கிடையாது, நற்கூலியே கிடைக்க கூடாது என்று மலக்குகள் சில மனிதர்களிடத்திலே திட்டி ஏசுவார்கள். இந்த மனிதன் வியந்து பார்ப்பான். மலக்குகள் அப்போது சொல்வார்கள் அல்லவா: ருப்ப மஜ்லிஸின் கிதுபின் அஜ்லஸ்தனா, எத்தனையோ கெட்ட கெட்ட சபைகளுக்கு, ஒன்றுமே இல்லாத சபைகளுக்கு, தீமையான கூட்டங்களுக்கு நீ சென்றாய்,
உன்னோடு உன் தீமைகளை எழுதுவதற்கு நாங்களும் வந்து அமர்ந்தோம் அல்லவா, எங்களையும் அந்த கெட்ட சபைகளிலே மஜ்லிஸ்களிலே நீ அமர வைத்து விட்டாயே, உனக்கு நற்கூலியை கிடைக்கக்கூடாது என்று மலக்குகள் சொல்வார்கள் அல்லவா. அதற்கு மாற்றமான சபையெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். புனிதமான சபை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மிக பாக்கியமான அந்த சபையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு சுவனத்தை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அதில் ஒரு தலைப்பு இப்படி: சுந்தர நபியோடு சுவனத்திலே. ஒரு மனிதனுக்கு சுவனம் கிடைக்க வேண்டும், அந்த சுவனத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன முயற்சிகள் செய்திருக்க வேண்டும், என்னென்ன அமல்கள் செய்திருக்க வேண்டும். மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா நபியோடு சுவனத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்பது. அது சாதாரண பாக்கியம் கிடையாது, எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிட்டாது. எப்படி நபியை ஈமானோடு பார்க்கக்கூடிய பாக்கியம் அது சில சஹாபாக்களுக்கு மாத்திரம்தானே கிடைத்தது. உலகத்தில் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. 1,24,000 ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நபியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது போன்று ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைந்தாலும் கூட நபியோடு சேர்ந்திருப்பானா இல்லையா என்பதில் ஒரு கேள்விக்குறி. சில அமல்கள் இருந்தால் மாத்திரமே ஒரு மனிதன் சுவனத்திலே நபியோடு சேர்ந்திருப்பான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். ஆக சுவனம் என்பது என்ன? மிகப்பெரிய பாக்கியம். சுவனம் எந்த ஒரு கண்களும் பார்த்திராத, எந்த ஒரு காதுகளும் கேட்டிராத மிகப்பெரிய ஞாபகத்துகள் எல்லாம் இருக்கக்கூடியது சுவனம். சொல்வார்கள் அல்லவா, சுவனத்தினுடைய ஞாபகத்துகளை பற்றி ஏராளமான ஞாபகத்துகளை சொல்வார்கள் அல்லவா. ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஒரு வயது கூட சுவனத்தில் கூட்டப்படாது. ஒரு மனிதன் 33 வயதிலே நுழைவான், அவன் வாழ்நாள் முழுக்க சாலிதீன பீகா, நிரந்தரமாக சுவனத்திலே அதே வயதிலே அவன் தரிபட்டு கொண்டிருப்பானே தவிர ஒரு நரை கூட அவன் தலையில் இருக்காது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள். அதில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் மின் ஃபில்லத்தின் வதகபின், ஒவ்வொரு கட்டிட செங்கல்களும் அது தங்கத்தினால், அது வெள்ளியினால் ஆனது, மண்ணால் ஆனதல்ல. சுவனத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்களும் அது வெள்ளியினால் தங்கத்தினால் கட்டப்பட்டதனால் சுவனத்தினுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் என்ன? இந்த உலகத்தில் யார் வெற்றியாளர்? இந்த உலகத்தில் யார் வெற்றியாளர்? நன்றாக ஒரு மனிதன் படித்து விட்டான் இந்த உலகத்திலே, அவனை வெற்றியாளர் என்று மார்க்கம் சொல்கிறதா? வியாபாரத்திலே அதிக லாபங்களை ஒரு மனிதன் ஈட்டி விட்டான், இவனை வெற்றியாளன் என்று மார்க்கம் சொல்கிறதா? ஊரிலே மிகப்பெரிய கண்ணியங்களை பெற்றுவிட்டான், இவனை வெற்றியாளன் என்று மார்க்கம் சொல்கிறதா? மிகப்பெரிய குழந்தை செல்வங்களை எல்லாம் பெற்றெடுத்து விட்டான், இவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளனா? யார் வெற்றியாளன்? மிகப்பெரிய செல்வங்கள் இருக்கிறது, பொருளாதாரங்கள் இருக்கிறது, இவன் வெற்றியாளனா? குர்ஆன் சொல்லும். யார் வெற்றியாளன் தெரியுமா? அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், சுவனவாதிகள் தான் வெற்றியாளர்கள். இந்த உலகத்தில் எப்படி நடந்தாலும் நாளை சுவனத்தில் எந்த ஒரு மனிதன் சுவனத்தில் கால் வைக்கிறானோ அவன்தான் முழுமையான வெற்றியாளன் என்று குர்ஆன் பேசும். படித்தவனெல்லாம் வெற்றியாளன் அல்ல, பொருள்கள் சேமித்தவனெல்லாம் வெற்றியாளன் அல்ல, குழந்தைகளை பெற்றவனெல்லாம் வெற்றியாளன் அல்ல. ஆக வெற்றியாளன் யார் என்கிற கேள்விக்கு குர்ஆன் விடை சொல்லும். அஸ்ஹாபுல் ஜன்னா, சுவனவாதிகள் தான் வெற்றியாளர்களாக. சுவனத்தில் நுழையும் பாக்கியம் மிக பெரும் பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. என் பெருமானார் சொல்வார்கள், யாருக்கு சுவனம் கிடைக்கும்? என் பெருமானார் ஹதீசுகளிலே வரிசை தரப்படுத்துவார்கள். மன் காத அமா 50 ஹுதுவதன் தஹலல் ஜன்னா. சில பேருக்கு ஒரு சுவனம் கிடைக்கும், சில பேருக்கு 2 சுவனங்கள் கிடைக்கும், சில பேருக்கு பல சுவனங்களின் வாய்கள் திறக்கப்பட்டு நீ நாடிய சுவனத்திலே நுழைந்து கொள் என்று சொல்லப்படும். அதில் முதலாவது வரிசை எம் பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு கண் தெரியாத நபருக்கு நீ வழிகாட்டினால் தஹலல் ஜன்னா, நீ சுவனத்தில் நுழைந்து விடுவாய் என்று சொல்வார்கள். ஒரு கண்ணு தெரியாத நபர் பள்ளிக்கு போக ஆசைப்படுறாரு, ஏதோ கடைக்கு போக ஆசைப்படுறாரு, கைபிடித்து ஒரு பிள்ளை ஒரு மனிதர் அழைத்து சொல்வதனால் அதற்கு உனக்கு கூலி தஹலல் ஜன்னா, நீ சுவனத்தில் நுழைந்து விடுவாய் என்பார்கள் எம் பெருமானார். மன் ரஆ மின் அஹீஹி ஔரதன் ஃபஸதரஹா தஹலல் ஜன்னா.
ஒரு மனிதனுடைய அந்தரங்க உறுப்பு தெரிகிறது. தொழுகையிலோ மற்ற வேலையிலோ அந்தரங்க உறுப்பு உட்பகுதி தெரியும் போது வேட்டையை கொஞ்சம் மறைச்சு கட்டுங்க இப்படின்னு சொல்வதனால் தகலல் ஜன்னா, நீ சுவனத்தில் நுழைந்து விடுவாய் என்பார்கள். ஒரு மறைவான பகுதி வெளிப்படும் போது இதை மறைத்துக்கொள், மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்று ஒரு மனிதன் சொல்கிறான் அல்லவா, தகலல் ஜன்னா, இந்த மனிதன் சுவனத்தில் நுழைவான் என்று எம்பெருமானார் சொல்வார்கள். மந்த சத்தக பி சதகத்தின் தகலல் ஜன்னா, ஒரே ஒரு சதகா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டு, முழு பேரிச்சம்பழம் அல்ல, பேரிச்சம்பழத்திலே ஒரு துண்டை பித்து ஒரு மனிதன் இஹ்லாஸாக ஏழைகளுக்கு சதகா செய்வதினால் தகலல் ஜன்னா, அதன் மூலமாக நீ சுவனத்துள் நுழைந்து விடுவாய் என்று எம்பெருமானார் விளக்குவார்கள். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய 99 நாமங்களை ஹஃபில மனனம் செய்கிறானோ தகலல் ஜன்னா, அவன் சுவனத்துள் நுழைந்து விடுவான் என்று சொல்வார்கள். எந்த ஒரு மனிதன் 5 வக்து தொழுகை தொழுகுவதல்ல, அது வாஜிப் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறான், இது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது, இது நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உறுதியாக ஒரு மனிதன் ஈமான் கொள்வதினாலும் கூட தகலல் ஜன்னா, சுவனத்துள் நுழைந்து விடலாம் என்று யாருக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை எம்பெருமானார் விளக்குவார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக எந்த மனிதனுக்கு 2 சுவனங்கள் கொடுக்கப்படும், ஒரு சுவனங்கள் யாருக்கு கொடுக்கப்படும் என்கிற தகவல் ஒரு சில ஹதீசுகளில் எம்பெருமானார் சொன்ன தகவல் முடித்து 2 சுவனங்கள் யாருக்கு கொடுக்கப்படும் சொல்வார்கள். குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் சொல்வார்கள். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்வதற்கு முற்படுகிறான், ஐயதுனப மகாஃபத்தல் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு பயந்து அந்த தவறை அவன் தடுத்து கொண்டான், தவறு செய்ய முற்பட்டான். அந்த நேரத்தில் ஊர் மக்கள் யாரும் கிடையாது, எந்த ஒரு மனிதரும் கிடையாது, எந்த ஒரு விலங்கினங்களும் கூட கிடையாது. இருக்கும்போது தவறு செய்ய முற்படுகிற போது இல்லை இல்லை அல்லாஹ் பார்க்கிறான் என்று ஒரு மனிதன் தவறை விடுவித்து விட்டு அம்சக்க திரும்பி வருகிறான் அல்லவா, அவனுக்கு ஜன்னதான் 2 சுவனங்கள் கிடைக்கும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். ஆக சுவனங்களை விளக்குவார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவனத்திலே போதும் என்கிற மனம் கொண்டவர்கள் நுழைவார்கள். அனாதைகளை ஆதரித்தவர்கள் தாருஸ்ஸலாம் என்கிற சுவனத்திலே நுழைவார்கள். யாருக்கும் இந்த உலகத்திலே அநீதி செய்யாத மனிதன் தாருல் குல்த் என்கிற சுவனத்தில் நுழைவார்கள் என்று எந்தெந்த சுவனத்தில் யார் யார் நுழைவார்கள், யாருக்கு ஒரு சுவனம் கிடைக்கும், யாருக்கு 2 சுவனம் கிடைக்கும், யாருக்கு எல்லா சுவன வாசல்களும் திறக்கப்படும் என்பதையும் சொன்னார்கள். மா மின்கும் மின் அஹதின் யதபத்தஅ ثم يقول அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். உளூ செய்து முடிச்சுட்டு நம்ம துவா ஓதுறோம்ல, உளூ துவா இப்லாவி முன்னோக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று எந்த ஒரு மாணவன் ஓதுவானோ, எந்த ஒரு மனிதர் ஓதுவாரோ, ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி தமானியா, 8 சுவன வாசல்களும் அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டு யதுகுல் மின் அய்யுஹா ஷா, நீ நாடிய சுவனத்தில் நுழைந்து கொள் என்று இந்த அமல் செய்தவர்களுக்கு எல்லா சுவன வாசல்களும் திறக்கப்படும் என்று என் பெருமானார் சுவனத்தை விவரிக்கிறார்கள். ஒரு சுவனம் யாருக்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள், 2 சுவனங்கள் யாருக்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள், எல்லா சுவன வாசல்களும் யாருக்கு திறக்கப்படும் என்பதை என் பெருமானார் சொல்லிவிட்டு இதில் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, இதுவெல்லாம் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் கூட நபியோடு சுவனத்தில் சேர்ந்திருக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், இது மிகப்பெரிய பாக்கியம். சுவனத்திலேயும் நபியோடு சேரக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும். காலிதீன ஃபீஹா, சுவனத்தில் முழுக்க நபி பக்கத்திலேயே சாப்பிடக்கூடிய பாக்கியம், நபியோடு உறவாடக்கூடிய பாக்கியம், நபியோடு விளையாடக்கூடிய பாக்கியம், சிரித்து மகிழக்கூடிய பாக்கியம், நபியோடு விளையாடக்கூடிய கொஞ்சம் குழாவக்கூடிய, சுவனத்திலேயும் நபியோடு யார் சேர்ந்திருப்பார்கள், என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். இது மிகப்பெரிய பாக்கியம். நம்ம முழுது ஓதிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு முறை ரசூலுல்லாஹ் யார் கண்ணுக்காவது முழுவதுல ஹாதிராகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சபைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு தெரியுமா. சுபஹான முழுது ஓதக்கூடிய சபைகளிலே, எத்தனையோ சபைகளிலே சில பேரினுடைய கண்களுக்கு மாத்திரம் என் பெருமானார் காட்சி தந்ததாக
நிறைய வரலாறுகள் உண்டு. அப்படி ஒரே ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்துட்டானா அந்த பள்ளிக்கு மதிப்பே வேற. என் பெருமானார் வந்த பள்ளி, என் பெருமானார் முழுவது ஓதிய போது ஆதிரான பள்ளி, வந்த பள்ளி என்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்து அந்த பள்ளியை பார்க்கறதுக்கே நிறைய பேர் ஜியாரத்து செய்து வருவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் வந்த பள்ளியோ மிகப்பெரிய பாக்கியம். அந்த பள்ளியை பார்த்துட்டு போவோம். ரசூலுல்லாஹ் அமர்ந்த இடம், இந்த சபையில் ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க, அப்போ இந்த மௌலிதுக்கு நம்ம போய் கலந்துப்போம், இன்னைக்கு வராங்களான்னு பார்ப்போம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை காட்சி தந்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய முஅஜிஸா, மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்கிற நாம் சுவனத்தில் ஒரு முறை அல்ல, காலம் முழுக்க நபியோடு என்றால் அது சிறிய பாக்கியமா? காலம் முழுக்க நபியோடு சாப்பிடக்கூடிய, தூங்கக்கூடிய, உரையாடக்கூடிய பாக்கியம் என்பது அது சாதாரண பாக்கியமா என்ன? என் பெருமானார் சொல்வார்கள், அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சுவனத்தில் நுழைபவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது. ஒரு சில தன்மைகளை என் பெருமானார் ஹதீசுகளில் விளக்குவார்கள். ஒரு 6-7 தன்மைகளை சொல்லி, இந்த அமல்கள், இந்த 6-7 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ மின்னி, சுவனத்தில் என்னோடு சேர்ந்திருப்பாய் என்றே என் பெருமானார் அதை விளக்க வருகிறார்கள். என் பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது. முதலாவதாக, எந்த தன்மை இருந்தால் நபியோடு சுவனத்தில் சேர்ந்திருக்கலாம் சொல்வார்கள். அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனுஹும் குலுகா. முதலாவதாக என் பெருமானார் சொல்வார்கள், ஒரு மனிதன் சுவனத்தில் நுழைந்து காலம் முழுக்க என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஹ்ஸனுக்கும் குலுகா, உங்களில் யார் நற்குணவாதியோ அவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்பார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம், நல்ல குணம் சொல்வார்கள். நற்குணம் என்றால் என்ன? அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம் என்பது இஹ்தியாருல் ஃபதாயில் வ தர்குர் ரதாயில், நல்ல விஷயங்களை எல்லாம் அமல் செய்வது, கெட்ட விஷயங்களை முழுக்க முழுக்க விட்டு விடுவது தான் நற்குணம் என்பார்கள். நல்ல குணம் என்பது ஒரு விஷயத்தில் எது நல்லது நமக்கு தெரியும்ல, இதுதான் ஹைர் அப்படின்னு தெரியும்ல, இது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆமாம், எல்லா விஷயங்களிலேயும் நலவான விஷயங்களை ஒரு மனிதன் யார் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் குலுகா, அக்ரபுக்கும் மின்னி, சுவனத்தில் என்னோடு சேர்ந்திருப்பாய் என்று என் பெருமானார் முதலாவதாக நல்ல குணங்களை வரையறுக்கிறார்கள். நற்குணம் மிகப்பெரிய பாக்கியம். என் பெருமானார் ஹதீசுகளில் சொல்வார்கள், ஹைருமா உஅதியல் இன்சானு ஹுல்குன் ஹஸனுன், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டதிலேயே ஹைர், மிகச் சிறந்தது என்ன தெரியுமா? ஹுலுக்குன் ஹசன், நற்குணம் என்று சொல்வார்கள். பணம் கொடுக்கப்பட்டவன் எல்லாம் நல்ல பாக்கியம் பெற்று விட்டான் என்ற அர்த்தம் கிடையாது. நல்ல குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சுவனத்திலேயும் நுழைவான், சுவனத்திலே நபியோடும் சேர்ந்திருப்பான் என்பார்கள் எம் பெருமானார். ஒரு ஆள் நல்ல அமல் செய்கிறார், தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், எல்லா அமல்களும் செய்கிறார், சுன்னத்து தொழுகிறார், சகாத்து கொடுக்கிறார், சதக்கா கொடுக்கிறார், இவர் நபியோடு சேர்ந்து விடுவாரா? சுவனத்தில் நுழைந்த நபியோடு சேர்ந்து விடுவாரா? சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணியை பற்றி உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம், இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நன்றாக அமல் செய்கிறாள், தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், சதகாக்கள் கொடுக்கிறாள், இருந்தாலும் தூதி ஜீரானகா, பக்கத்து வீட்டோடு அடிக்கடி சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாள். பக்கத்து வீட்டோடு இந்த ஒரு அமல் மாத்திரம், ஒரு கெட்ட செயல், ஒரே ஒரு விஷயம்தான். நன்றாக தொழுகிறாள், அமல் செய்கிறாள், ஆனால் தூதி ஜீரானகா பிலிசானிகா, ஏதாவது பக்கத்து வீட்டோடு வாயால் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாள். பக்கத்து வீட்டுக்காரர்களை, மனிதர்களை இவள் ஏசி நோய்வினைப்படுத்துகிறாள், சங்கடப்படுத்துகிறாள். இவளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது சொல்வார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார், அவ அமல் செய்து எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. மின் அஹ்லின் நார், நரகவாசி என்பார்கள் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஹதீஸுகள் வருகிறது, ஒரு மனிதன் எந்த ஒரு அமலும் அதிகமாக செய்வதில்லை, அவ்வப்போது வந்து தொழுகிறான், அதிகமான அமல் அல்ல, கலீலுல் அமல், கொஞ்சம் தான் அமல் செய்கிறான், ஆனால் பிறரோடு நடந்து கொள்ளும் முறையில் இவனை அடித்துக் கொள்வதற்கு யாரும் கிடையாது. யாரை பார்த்தாலும் புன்னகைத்த முகம், பிவஜிகின் தொல்கின், சிரித்த முகத்தோடு பார்க்கிறான்.
எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்கிறான், யாரையும் அந்த கெட்ட வார்த்தைகளால் புண்படுத்தாத மனிதனாக இருக்கிறான். ஆனால் தொழுகிறதில்லை, சரியா நோம்பு நோக்கிறதில்லை. என் பெருமானார் சொல்வார்கள், அகுலுல் ஜன்னா, இவர் சுவனவாதி என்பார்கள் என் பெருமானார். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் நன்றாக அமல் செய்கிறான், தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், சுன்னத்து நஃபில்கள் எல்லாம் தொழுகிறார், மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கிற விதம் தெரியவில்லை, யாரை பார்த்தாலும் கடுகடுத்த முகத்துடனே பார்க்கிறார், திட்டுகிறார், ஏசுகிறார், நாவால் நோவினைப்படுத்துகிறார். இவர் அகுலுன்னார். இவர் என்னதான் அமல் செய்திருந்தாலும் கூட இவர் நரகத்தில் நுழைவார்கள் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிப்பார்கள். ஆக நல்ல குணம் என்பது நமக்கு மிக மிக அவசியம் என்பார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 வகையான நற்குணம் சொல்வார்கள். நற்குணமே 3 வகை. ஒன்றாவது ஹுல்குன் ஹசனும், ரெண்டாவது ஹுல்குன் கரீமும், மூணாவது ஹுல்குன் அதீமும். 3 வகையான நற்குணம் சொல்வார்கள். முதலாவதாக ஹுல்குன் ஹசன். யாராவது ஒரு மனிதர் நம்மை அடித்து விட்டால் அவர் அடித்தது போன்றே அடிப்பது. யாராவது நம்ம இப்படி அடிச்சிட்டார், எந்த அளவுக்கு ஸ்பீடாக அடித்தாரோ அதே மாதிரி பழிக்கு பழி, கொஞ்சம் கூட அதிகப்படுத்தாமல் அடிப்பது ஒரு நற்குணம். இப்போ நம்ம ஆளுக்கு அப்படி அடிக்கிறது இல்லைல்ல, எவனா அடிச்சுட்டு அவனை 4 அடி அடிக்கிறது. அவன் 1 அடி தான் அடிச்சிருப்பான், இவன் கோவத்தில் போட்டு மிதித்து தள்ளுறது, நீ தானே முதல் அடிச்ச அப்படின்னு சொல்லி என் பெருமானார் சொல்லுவார்கள். அதை போன்று மறுபடியும் பழிக்கு பழி, கிசாஸ். அதே தரத்திலே எந்த அளவுக்கு உன்னை அடித்தானோ அதே விதத்தில் அடிப்பது ஹுல்குன் ஹசன். இது ஒரு நற்குணம் என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்ததாக இதைவிட உயர்ந்த நற்குணம் என்ன தெரியுமா? ஹுல்குன் கரீமுன் என்று சொல்வார். 2வது வகையான நற்குணம். ஒரு மனிதன் நம்மை அடித்து விட்டான் என்று சொன்னால் அவனை மறுபடியும் பழிவாங்காமல் ஃபஅஃபு அன்ஹு, மன்னித்து விடுவது. மன்னித்து விடுவது 2வது வகையான நற்குணம் சொல்லுவார்கள். 3வது வகையான ஒரு நற்குணம் ஹுல்குன் அதீமுன், பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட நற்குணம். வைன்னக லஅலா ஹுல்கின் அதீம், நபியே நீங்கள் மிகப்பெரிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று பெருமானாரை ஹுல்குன் அதீமுன் என்று இறைவன் புகழ்வான் அல்லவா? அந்த நற்குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? யாராவது அடித்தாங்கன்னா திட்டாங்கன்னா பழிக்கு பழி அடிக்கிறதும் கிடையாது, திட்டுறதும் கிடையாது. 1. 2வது ஃபஅஃபு அன்ஹும், அடித்ததுக்காக வேண்டி மன்னிக்கிறது. 2. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவது. என் பெருமானார் தாயிஃபிலே தேடினார்கள் அல்லவா? தாயிஃபில் எல்லா காபீர்களும் என் பெருமானாரை அடித்த போது, இரத்தம் படிந்த போது என் பெருமானார் மலக்குகள் எல்லாம் வந்து கேட்பார்கள் அல்லவா, நபியை நீங்கள் சொன்னால் இந்த ஊரை நாங்கள் முடித்து விடுகிறோம், அழித்து விடுகிறோம், நாசம் செய்து விடுகிறோம் என்றெல்லாம் சொன்ன போது என் பெருமானார் சொல்வார்கள் அல்ல, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமுன், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னித்து விடு, தெரியாமல் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய நற்குணம் அல்லவா? என் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது ஹுலுகுன் அதீமுன். எந்த ஒரு மனிதர் அடித்தாலும் பழிவாங்காமல் இருப்பது, ஃபஅஃபு அன்ஹும், அவரை மன்னித்து விடுவது. இதையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி கையேந்தி, யா அல்லாஹ் இந்த பாவியை மன்னித்து விடு, இந்த மனிதரை மன்னித்து விடு என்று கையேந்தி கேட்பதுதான் மிகப்பெரிய நற்குணம் என்று சொல்வார்கள். இந்த நற்குணம் நம்மிடத்தில் யாரில் இருக்கிறது? இந்த நற்குணவாதி நபியோடு சுவனத்தில் நுழைவார். இந்த நற்குணவாதி நபியோடு சுவனத்திலே நுழைவார். என் பெருமானார் 40வது வயதிலே வந்து சொல்கிறார்கள் அல்லவா, வகத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி. நமக்கு தெரியும் 40வது வயதில் நுபுவத்து கொடுக்கப்பட்டது. எல்லா நபிமார்களுக்கும் 40வது வயதிலே தான் நுபுவத்து கொடுக்கப்படும். என் பெருமானார் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று சொல்கிறார்கள், அன நபி, நான் தான் நபி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகளால் தன் நுபுவத்தை அந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்ன போது, நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள் மக்கள். நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்க என் பெருமானார் எதை ஆதாரமாக மக்களுக்கு காட்டினார்கள் தெரியுமா? ஃபகத் லபித்து ஃபீக்கும் உம்ரன், உங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்த அந்த 40 வருட வாழ்க்கையை எடுத்துப்பார். உங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்த அந்த 40 வருட வாழ்க்கையை எடுத்துப்பார். யாருக்காவது அநீதம் செய்ததுண்டா, அடித்ததுண்டா, கோபப்பட்டதுண்டா, மிதித்ததுண்டா, நான் பொய் பேசியதுண்டா, அமானிதத்திற்கு மோசடி செய்ததுண்டா,
எல்லா நபிமார்களும் என்ன ஆதாரம் கேட்டபோது மூசா நபிக்கு மிகப்பெரிய பாம்பை ஆதாரமாக காண்பித்தார்கள். குர்ஆன் பேசும் சௌபானுன் அதீமுன், நபி என்பதற்கு மூசா நபி அவர்கள் ஒரு கைத்தடியை கொண்டு வந்து ஆதாரமாக காண்பிப்பார்கள். சாலிஹ் நபியிடத்திலே நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டபோது நாக்கத்துன், ஒரு ஒட்டகம் பாறைக்குள் இருந்து வெளியே வரும். நமக்கு தெரியும், ஒரு ஒட்டகத்தை பிரசவித்த ஒட்டகத்தை நீங்கள் பாறைக்குள் இருந்து வெளியே கொண்டு வாருங்கள், நான் உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று காஃபிர்கள் சொல்ல, பிரசவித்த ஒட்டகம் பாறைக்குள்ளிருந்து வெளியே வந்து இந்த குட்டியை ஈன்றெடுக்கும். இது சாலிஹ் நபி காட்டிய மிகப்பெரிய அற்புதம். என் பெருமானார் என்ன காமித்தார்கள் தெரியுமா? வானத்தை பிளந்தார்களா, பூமியை பிளந்தார்களா, மலையைத்தான் தூக்கி காமித்தார்களா? இல்லை இல்லை. வகத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி, 40 வருஷ வாழ்க்கை எடுத்துப்பார், நான் சரியான நற்குணவாதி. என் பெருமானார் த நபி என்பதற்கு ஆதாரமாக வைத்ததே ஹுஸ்னுன் அதீம், நற்குணத்தை தான் என் பெருமானார் எடுத்து வைத்தார்கள். நபி என்பதற்கு என் பெருமானார் சரியான ஆதாரம் நற்குணத்தை காண்பித்தார்கள். 40வது வயதில் தாங்க நுபுவத்தை கொடுக்கப்படுது. தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, ஜகாத் கடமை கிடையாது, ஹஜ்ஜு கடமை கிடையாது, எந்த ஒரு அமலுமே கடமை கிடையாது. நபி என்னதான் அமல் செய்திருப்பார்கள்? 40 வயதிலே நற்குணமாக நடந்தார்கள். அதுதான் நபியினுடைய 40 வருட வாழ்க்கை. அதைத்தான் ஆதாரமாக காண்பித்தார்கள். என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், நான் நற்குணவாதி, நான் நற்குணவாதி, நான் பொய் சொன்னது கிடையாது, இதுதான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்று எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நற்குணத்தை எடுத்து காண்பிப்பார்கள் அல்லவா? இதை போன்று எந்த மனிதனிடத்தில் நற்குணம் இருக்கிறதோ அவர் நபியோடு சுவனத்திலேயும் சேர்ந்திருப்பார். அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் ஹுல்கா. இப்படிப்பட்ட நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ, மன்னித்தும் அவருக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் தேடி கொடுக்கிற மனப்பான்மை அது நம்மிடத்தில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட தன்மை இருந்தால் சுந்தர நபியோடு சுபனத்திலே நாம் சேர்ந்து வாழலாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்குவார்கள். அதற்கு அடுத்ததாக நபியோடு யார் சுபனத்தில் சேர்ந்திருப்பார்கள், அதற்கு அடுத்த அமலை எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவார்கள். சில செயல்கள் என்பது அது மனிதர்களால் மாத்திரமே செய்ய முடியும், மலக்குகளால் செய்ய முடியாது. உதாரணமாக தொழுகை, ஜகாத்து கொடுப்பது, நோன்பு நோற்பது, இதுவெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல், இது மலக்குகளுக்கும் கூட தெரியாது. கிராத்துல் குர்ஆன், இமாம்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் என்பதும் இது மனிதர்களுக்கு மாத்திரமே சொந்தமானது, மலக்குகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாதாம். யஸ்மஊனஹு, குர்ஆனை கேட்க மாத்திரமே தெரியும் மலக்குகளுக்கு. இதே போன்று ஒரு சில அமல்கள் அது மனிதர்களால் மாத்திரமே செய்ய முடியும், மலக்குகளால் கூட செய்ய முடியாது. இது ஒரு அமல். இரண்டாவது சில செயல்கள் இருக்கிறது, இதை மலக்குகளும் அமல் செய்வார்கள், மனிதர்களும் அமல் செய்வார்கள். தஸ்பீஹ் செய்வது, இதில் மலக்குகளோடு மனிதன் சேர்ந்து விடுவார், மனிதர்களோடு மலக்குகள் சேர்ந்து விடுவார்கள். குர்ஆனிலே வருகிறது அல்லவா, யுஸப்பிஹூனஹு பில்லைலி வன்னஹார் வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். மனிதர்களும் தஸ்பீஹ் செய்கிறார்கள், மலக்குகளும் தஸ்பீஹ் செய்கிறார்கள் என்று தஸ்பீஹ் செய்யும் விஷயத்திலே மனிதர்களோடு மலக்குகள் சேர்ந்து விடுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு அமலை பற்றி சொல்வார்கள். இந்த அமலிலே மனிதனும் செய்வான், மலக்குகளும் இதை செய்வார்கள். இந்த 2 பேரையும் படைத்த இறைவனும் கூட இந்த அமலிலே உள்ளே வருவான். இருவரையும் படைத்த இறைவனும் கூட இந்த அமலை செய்வதற்கு உள்ளே முற்படுவான் என்கிற போது சொல்வார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய, சலாம் சொல்லக்கூடிய இந்த அமலிலே மனிதனும் உள்ளே வருவான், மலக்குகளும் உள்ளே வருவார்கள். இன்னல்லாஹ, அல்லாஹ்வும் வருகிறான், வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு. அல்லாஹ் சலாம் சொல்கிறான், ஸலவாத்து சொல்கிறான், மலக்குகளும் சலாம் சொல்கிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். ஓ மனிதனே, நீனும்
நபியின் மீது சலாம் சொல், சலவாத் சொல் என்று நம்மளில் 3 பேரும் உள்ளே வருவார்கள் அல்லவா? எம்பெருமானார் இதை பற்றித்தான் சொல்வார்கள். இன்ன அக்ரபுக்கும் மின்னி மஹல்லன் யௌமல் கியாமா அக்தருகும் அலைய சலாத்தன். இந்த உலகத்திலே யார் என் மீது அதிகம் சலவாத்து சொல்கிறானோ, கியாமத்தில், ஆகிரத்தில், சுவனத்தில் அவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்பார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இரண்டாவது அமல் சலவாத்து எந்த ஒரு மனிதன் அதிகம் சொல்கிறார், மிகப்பெரிய வார்த்தை. மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், எந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு முறை நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவனின் மீது 10 பாக்கியம் கொடுக்கிறான். இந்த ஹதீஸில் வருகிறது. ஒரே ஒரு முறை ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு தடவை சேர்த்து சொல்லுவார், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு முறை எந்த ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு 10 பாக்கியங்கள் செய்கிறான். இந்த ஹதீஸில் வருகிறது. எம்பெருமான அப்படியே வரிசைப்படுத்துகிறார்கள். மன் ஸல்லா அலைஹி யௌமன் 50 மர்ரா, எந்த ஒரு மனிதன் தினசரி 50 மர்ரா 50 முறை ஸலவாத்துக்கள் சொல்லும் பழக்கம் இருக்கிறதோ, சாஃபஹு யௌமல் கியாமா, சாஃபஹு யௌமல் கியாமா, என் பெருமானார் கியாமத்திலே அவன் கையோடு கை சேர்த்து முசாஃபா செய்வார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. மன் ஸல்லா அலைஹி யௌமல் ஜுமாஅத்தி மியத ஸலாத்தன், எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை ஜுமா தினத்திலே 100 முறை ஸலவாத்து சொல்கிறானோ, குஃபிர லஹு கதியத்தன் 80 ஆமா, அவன் 80 வருடங்கள் வாழ்ந்தானோ இல்லையோ அவன் 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஹதீஸில் வருகிறது. ஆக இப்படி பெருமானார் வரிசைப்படுத்துவார்கள். ஒரே ஒரு முறை ஸலவாத்து சொன்னவனுக்கு ஒரு பாக்கியம், 50 முறை ஸலவாத்து சொன்னவனுக்கு ஒரு பாக்கியம், 100 முறை ஸலவாத்து சொன்னவனுக்கு ஒரு பாக்கியம். மன் ஸல்லா அலைய ஃபீ யௌமின் அல்ஃப மர்ரா, எந்த ஒரு மனிதன் 1000 முறை ஸலவாத்து சொல்கிறானோ அவன் மௌத்தாகுவதற்குள் மகாதஹு ஜன்னா, அவனுடைய இனமான சுவனத்தை பார்த்த பிறகுதான் மரணிப்பான் என்பார்கள். 1000 முறை எந்த ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான், அவன் மரணிப்பதற்குள் அவன் அதை பார்த்து விடுவான். பெருமானார் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்வார்கள், அதைவிட அதிகம் எந்த ஒரு மனிதன் ஸலவாத்து சொல்கிறானோ, அக்தருக்கும் அலைய ஸலாத்தன் மின்னி அக்ரபுக்கும் மின்னி, என்னோடு அவர் சுவனத்திலேயும் சேர்ந்திருப்பார் என்று இரண்டாவதாக ஸலவாத்தின் அமலையும் பெருமானார் சொல்லித் தருவார்கள். அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. மன் நசிய ஸலாத்த அலைய ஃபகத் அஹ்தஅ தரீகல் ஜன்னா, யார் என்னின் மீது ஸலவாத்து சொல்வதை நிறுத்திவிட்டானோ, யார் என்னின் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்து விட்டானோ, தரீகல் ஜன்னா, என்னை மறந்தவன் சுவனத்தையும் மறந்து விடுவான், சுவனத்தின் பாதையையும் மறந்து விடுவான் என்பார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸலவாத் அது மிகப்பெரிய பாக்கியம். ஸலவாத்தினுடைய பாக்கியம் அது மௌத்தினுடைய நேரத்தில் தான் ஸலவாத்தினுடைய மகிமை நமக்கு தெரியும். மௌத்தான பிறகு எம்பெருமானார் ஸலவாத்து சொன்ன மனிதர்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று வருகிறது. தம்பீஉல் காஃபிலீன் என்கிற ஒரு கிதாபில் படித்த ஞாபகம். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மாமேதி, மிகப்பெரிய வலி, அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். வஹுவ யதூஃபு இதா ரஆ ரஜுலன் லா யர்ஃபஉ கதமன் வலா யதஉ கதமன் இல்லா வஹுவ யுஸல்லா அலன் நபி. நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன். நான் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதரை பார்த்தேன். ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது ஒவ்வொரு அடிக்கும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய பாதங்கள் கீழே ஒரு ஸலவாத்தை முடிக்காமல் கீழே படாது. நான் இந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்ன மனிதரடா இது? தவாஃப் செய்யும் போது நபியின் மீது ஸலவாத்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் சென்று, மனிதரே, உமா தஹ்லீல் உமா தஸ்பீஹ், ஏதாவது தஸ்பீஹ் செய்யுங்க, ஏதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் செய்யாம ஸலவாத்து சொல்லிட்டுல இதனுடைய காரணம் என்ன?
ஏதாவது ரகசியம் இருக்கிறதா, இந்த அமலில் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கிறதா என்று அந்த மனிதரை பார்த்து நான் கேட்டபோது அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்தார். வியந்து பார்க்கிறீர்கள், நீங்கள் பிரபலியமான மனிதர், சுஃபியான சௌரி போன்று தெரிகிறது. எனவே இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், வேறு எந்த மனிதர் என்னிடத்தில் இதை பற்றி கேட்டிருந்தாலும் நான் இந்த தகவலை சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்வார்கள். நான் என்னுடைய தந்தை, என்னை பெற்ற தந்தை வாலிதி ஹரம், நாங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி நாங்கள் காபத்துல்லாஹை தவாஃப் செய்து அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி வந்தோம். ஆனால் என்னுடைய தந்தை திடீரென்று இறந்து விட்டார். கடுமையான நோய் ஏற்பட்டது. நான் அதை சரி செய்வதற்கு முற்பட்டேன். எங்களுக்கு யாரும் அறிமுகமாகாத நபர்கள், புது ஊர் அல்லவா, வெளியூரிலிருந்து மக்காவிற்கு சென்று இருப்பார்கள். நான் எவ்வளவோ முயற்சி செய்த போது என் தந்தை இறந்து விட்டார். இறந்த போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இறந்த போது என் தந்தையோட முகம் முழுக்க முழுக்க இஸ்வத்த, அது கருப்பானதாக மாறிவிட்டது. நடந்த நிகழ்வை பதிவு செய்கிறார். அந்த மனிதர் சுஃபியான் சௌரி இடத்திலே சொல்கிறார், மிக மிக இஸ்வத்த, அது கருத்த முகமாக மாறிவிட்டது. நான் பயந்து போய்விட்டேன். என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? கஷபகு, அதை மூடிவிட்டேன். நான் துணியை வைத்து முகத்தை மூடிவிட்டேன். எனக்கு பயம், என்னவென்று தெரியவில்லையே. மறுபடியும் திறந்து பார்த்தபோது முகத்தின் நிறம் இஸ்வத்த, மிக மிக கருப்பாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு கவலை வந்துவிட்டது. இந்த துயரத்திலேயே எனக்கு தூக்கம் வந்தது. நான் தூங்கிவிட்டேன். நான் தூங்கிய போது என் கனவில் நடந்த நிகழ்வை சொல்கிறேன், கேளுங்கள். நான் தூங்கினேன். எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த தூக்கத்தில் ஒரு மனிதர் வந்தால், லம் அர அஹ்ஸன மின், அவரை விட அழகான மனிதர் இந்த உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது. வலா அந்தப், அவர் அணிந்திருந்த ஆடையை விட சுத்தமான ஆடையை இந்த உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது. அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நேராக எனது பக்கத்தில் வருகிறார், என்னை நோக்கி வருகிறார், என் தந்தையின் பக்கத்தில் வருகிறார். வந்தபோது கஷபம், அந்த துணியை விலக்கி கையை கொண்டு முகத்தில் ஒரு முறை தடவுகிறார். பார்த்தபோது முகம் இபியல்ல, அது மிக பிரகாசமானதாக, வெள்ளையானதாக மாறிவிட்டது. மிக பிரகாசமானது மாறிவிட்ட போது மறுபடியும் துணியை கொண்டு மூடிவிட்டு மறுபடியும் திரும்பி செல்கிறான். நான் கேட்டேன், யா அப்துல்லா மன் அந்தல்லதி, நீங்கள் யார்? வந்தீர்கள், முகத்தை தடவினீர்கள், இபியல்ல, அது மிகப்பெரிய பிரகாசமாக மாறிவிட்டது. நீங்கள் யார் என்று கேட்டபோது என் பெருமானார் சொல்வார்கள், அன முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பார்கள். நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். என்ன நடந்தது, எதற்காக வேண்டி? இன்ன வாலிதக முஸ்ரிஃபன் அலா நஃப்ஸிஹி, உடைய தந்தை இருக்கிறார் அல்லவா, முஸ்ரிஃபன் அலா நஃப்ஸிஹி, தன்னளவிலே ஒரு கெட்ட மனிதர் தான், தீமைகளை செய்யக்கூடிய ஒரு கெட்ட மனிதர் தான். இருந்தாலும் ஒரே ஒரு அமல் மாத்திரம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. வலாகின் கான யக்துரு ஸலாத அலைய, என்னின் மீது ஸலவாத்துக்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனா கையாதுன் லிமன் அக்ஸர ஸலாத அலை, யார் என்னின் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துகிறானோ, ஆனா கையாத், அவனுக்கு நான் மௌத்துடைய நேரத்தில் வந்து உதவி தேடுவேன், அவனுக்கு நான் உதவி புரிவேன். நான் முஹம்மத் என்னின் மீது ஸலவாத்து சொன்னதினால் நான் அவருடைய முகத்தை மாற்றினேன், காப்பாற்றினேன் என்று என் பெருமானார் சொல்லிவிட்டு திரும்பி சென்றுவிட, இந்த மனிதர் கனவில் நடக்கிற நிகழ்வு விழிப்பு வரும். உடனேயே அந்த முகத்தை, அந்த துணியை நீக்கி பார்த்தபோது வியல்ல, அவருடைய தந்தையினுடைய முகம் மிக வெள்ளையானதாக மாறியிருக்கும். எனதான் கெட்டவராக இருந்தாலும் கூட ஃபீ நஃப்ஸிஹி, தன்னளவிலே மிகப்பெரிய அசிங்கமான விஷயங்களை செய்திருந்தாலும் நபி அளவிலே மிகப்பெரிய கண்ணியமான மனிதர். ஏன்? அதிகமாக ஸலவாத்து சொன்னதினால் மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது என்று ஒரு வரலாற்றை பதிவு செய்வார்கள் அல்லவா. இப்படி என் பெருமானாரின் மீது யார் அதிகம் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு என் பெருமானார் சிபாரிசு செய்வார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்,
செலவாத்துங்கிறது நம்ம ஆலிம்கள் மட்டும்தான் சொல்லணும், ஓதுற பிள்ளைங்க மட்டும்தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒதுக்கக்கூடாது. சொல்கிறாங்க, அலாமத்து அகிலி சுன்னத்தி வல் ஜமாத் கஸரத்து ஸலாத்தி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத்து வல் ஜமாத் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே என்ன தெரியுமா? கஸரத்து ஸலாத் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற கூற்றங்கள் எல்லாம் தொழுவதற்கு கூட செலவாத்து சொல்வதில்லை, அந்த பாக்கியத்தை கூட தடுத்து விடுகிறார். சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கஸரத்து ஸலாத் அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்வதுதான். செலவாத் என்பது ஓர் இரண்டு செலவாத்துகள் இல்லைங்க, கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். சுமார் 1400 வகையான செலவாத்துகள் இருக்கிறது என்று கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். 1400 வகையான செலவாத்து. ஆக அல்லாஹ் தஆலா இந்த செலவாத்தை அதிகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தர வேண்டும். இதன் மூலமாகவும் என் பெருமானாரோடும் சுவனத்திலே சேர்ந்திருக்கலாம் என்று இரண்டாவது அமலை என் பெருமானார் பதிவு செய்வார்கள். மூன்றாவதாக என் பெருமானோடு சுவனத்திலே சேர்ந்திருப்பார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் மீது அதிக பிரியம் கொண்டவர். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் ஓடோடி வருவார்கள். அவ்வப்போது எந்த அளவுக்குனா, என் பெருமானார் ஏதாவது வெளியூருக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் ஆள் பைத்தியம் போல் மாறிவிடுவார்கள். என் பெருமானாரின் முகம் பார்க்காமல் எப்போதும் இருப்பதில்லை. வீட்டில் இருக்கும்போது என் பெருமானாரை தேடிச்சுன்னா உடனே ஓடோடி என் பெருமானாருக்கு பக்கத்தில் வீட்டுக்கு வாசலில் வந்துடுவாங்க. பெருமானார் எப்பவும் கதவை திறப்பாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. என் பெருமானாரின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த அன்பு. அப்படிப்பட்ட சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வருவார்கள். யா நபியே, யா நபியே, எனக்கு நடந்த துயரத்தை கேளுங்கள். அழுது கொண்டே வருவார்கள். யா நபியே, நீங்கள் நபிமார்கள், நாங்கள் சஹாபாக்கள், நபிமார்களுக்கு அடித்த அந்தஸ்து. நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு தேடினால், உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் நான் ஓடோடி வந்து விடுகிறேன். சரி நபியே, நீங்கள் ஆகிரத்திலே உங்களோடு சேர்ந்திருக்க முடியுமா? அந்த சஹாபிக்கு என்ன கவலை பாருங்க. உலகத்தில் உங்களை நான் நினைச்ச நேரம் ஓடோடி வந்து பார்த்து விடுகிறேன். ருஃபியத்துமான் நபியின் ஆகிரத்திலே நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்திருப்பீர்கள், அப்போது உங்களை பார்க்கும் பாக்கியம் கிடைக்குமா என்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் அழுதவாறு வந்து கேட்கிறார்கள். என் பெருமானார் அப்போதுதான் முதலாவதாக இந்த ஆயத்தை ஓதுவார்கள். உமைத்துவில்லாஹு வர் ரசூல் فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. ஆகிரத்திலேயும் என்னோடு சேர் பாக்கியம் கிடைக்கும். இந்த அமல் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று உமைத்துவில்லாஹு ரசூல். யார் ரசூலுக்கு முழுக்க 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 கட்டுப்படுகிறார்களோ, ரசூலினுடைய பேச்சை அப்படியே யார் கேட்கிறார்களோ அவர் நபிமார்களோடு சேர்ந்திருப்பார்கள் என்று என் பெருமானார் இந்த ஹதீஸை அப்போது அந்த சஹாபிக்கு ஓதி காட்டிய போது மதீனா முழுக்க முழுக்க மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது எல்லாருடைய சஹாபாக்களின் கல்வியில் இருந்த கேள்வி, சஹாபாக்களின் எண்ணம். நபிமார்களோடு நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சென்று விட்டால் ஆகிரத்திலே சுவனத்திலே நாம் எங்கே இருப்போம்? நபியை சென்று பார்க்கலாமா, முடியுமா? அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுமா இல்லையா என்பது தெரியவில்லை என்று கவலையிலே இருந்த சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து வந்தபோது மிகப்பெரிய சந்தோஷம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெருநாளை கூட இப்படி நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டோம். இந்த ஆயத்து இறங்கிய போது மதீனாவே மிகப்பெரிய கோலாகலப்பட்டதென்று என் பெருமானாரோடு சேர்ந்திருக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க போகிறது. எனதான் நாங்கள் அவ்வப்போது தவறுகள் செய்திருந்தாலும் இத்தாஅத்துர் ரசூல், நபிக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படும் தன்மை எங்களிடத்தில் இருக்கிறது. எனவே நபியோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். மூன்றாவதாக அதுதான் இத்தாஅத்துர் ரசூல், நபியோடு முழுக்க முழுக்க சேர்ந்திருக்கும் பாக்கியம். நபியினுடைய சொல்லுக்கு முழுக்க முழுக்க எந்த ஒரு மனிதன் கட்டுப்படுகிறானோ அவனுக்கு கிடைக்கும் என்று எம் பெருமானார் பதிவு செய்வார்கள். முழுக்க முழுக்க கட்டுப்படுறாங்க. இந்த அளவுக்குன்னா முக்தா அப்படிங்கிற ஒரு போர் ஹிஜ்ரி 8 ஒரு போர் நடக்கிறது. இந்த போருக்கு எம் பெருமானார் சஹாபாக்கள் எல்லோரையும் அழைத்து எம் பெருமானார் அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. சஹாபாக்களுடைய தலைமையிலே போர் படையை அனுப்புகிறார். போரில் என்னென்ன
நடக்கும், யாரெல்லாம் கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியை பெருமானார் முன்னாலே அறிவிப்பு செய்கிறார். முதலாவதாக இந்த போருக்கு தலைமை வகிக்கக்கூடியவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குத்தில ஸைத். ஒருவேளை போர் நடக்கும்போது ஸைத் கொல்லப்பட்டு விட்டால் அந்த போரிலேயே அடுத்து படைக்கு தலைமை தாங்குவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. எம்பெருமானார் கொடியை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். குத்தில ஜாஃபர், இரண்டாவது தலைவரான ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குத்தில கொல்லப்பட்டு விட்டால் மூன்றாவது தலைமை யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்று மூன்று சஹாபிகள். இப்படி 2 பேர் கொல்லப்படுவார்கள். மூன்றாவதாக நீங்கள் தான் பொறுப்பை ஏற்க வேண்டும், இப்படி போர் செய்ய வேண்டும் என்கிற தந்திரங்களை எல்லாம் என் பெருமானார் சஹாபாக்களுக்கு உபதேசமாக செய்து போர் படையை அனுப்புகிறார். நபியினுடைய பழக்கம் என்னன்னா, போர் நடப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று விடுவார். இடத்திற்கு சென்று எங்கே தங்குவது, எங்கே தண்ணீர் கிடைக்கிறது, எங்கே தூங்கலாம், எங்கு உணவு செய்யலாம் என்கிற ஆலோசனைகள் எல்லாம் போர் நடப்பதற்கு முன்பாகவே சென்று பார்ப்பது சஹாபாக்களின் பழமையும் கூட. சுமார் 3000 சஹாபாக்கள் கலந்து கொள்கிறார்கள். என் பெருமானார் வியாழக்கிழமை உபதேசம் செய்து போர் படையை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். போர் படை சென்று விடுகிறது. மறுநாள் ஜுமா தினம். என் பெருமானார் ஜுமா தொழுகை தொழுது முடித்த பிறகு திரும்பி பார்க்கிறார்கள். மூன்றாவது தலைமை என்று சொன்ன அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போருக்கு செல்லுகிறார்கள். மூன்றாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் என்ன தெரியுமா? நபியின் மீது அதிகம் கவிதை படிக்கக்கூடியவர், நபியை அதிகம் புகழக்கூடிய 3 சஹாபாக்களிலேயே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சஹாபி என்பது ஒரு தகவல். திரும்பி பார்க்கும்போது அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் போருக்கு செல்லாமல் நின்று கொண்டு இருக்க நபிக்கு ஆச்சரியம். மா மனஅக அன் தகுது மஅ அஸ்ஹாபிக, ஓ தோழரே, நீங்கள் போருக்கு செல்லவில்லையா? நேற்றைய வியாழக்கிழமை தினத்திலேயே படையை முழுக்க நான் அனுப்பி வைத்து விட்டேனே, எல்லோரும் சென்று விட்டார்களே, போரை விட்டு உங்களை தடுத்தது என்ன என்று கேட்டபோது அந்த சஹாபி அழகாக சொல்வார், யார் சொல்லலாம், செல்வது போர், ஜிஹாது, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் சொன்னீர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார்கள், நானும் கொல்லப்படலாம் யா ரசூலல்லாஹ். எனவே போருக்கு சென்று நான் திரும்பி வருவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நாளைய தினத்தில் தான் போர் நடக்கிறது, ஒரே ஒரு முறை உங்களுக்கு பின்னால் தொழுதுவிட்டு வரலாம் என்கிற நீயத்தில் நான் தாமதப்படுத்தி விட்டேன். நான் போருக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நீயத்து எண்ணம் கிடையாது. குடும்பத்தை பார்த்து விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. குழந்தைகளோடு நாம் குழாவி விட்டு போகலாமே என்கிற எண்ணம் கிடையாது. உங்களுக்கு பின்னால் ஒரே ஒரு ஜுமா தினத்தை நான் கழித்து விட்டு அடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற எண்ணத்திலே நான் தாமதித்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், அரத்து அன் உஸல்லி மாக தும்ம அல்ஹகஹும், போரை விட்டு நான் பின்தங்கி விட்டேன், போருக்கு செல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்து விட வேண்டாம். இப்போது நான் விறுவிறுவென்று சென்று நான் வேகத்தோடு சென்று சும்மா அல்ஹகஹும், அந்த போர் படையோடு நான் சேர்ந்து விடுகிறேன் என்று அந்த சஹாபி சொன்னபோது என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? லவன் ஃபகத மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அத்ரக்த ஃபضل கத்வதிஹி. என்ன தோழரே, என்ன செய்து விட்டீர்கள்? லவன் ஃபகத மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமி முழுக்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் சதகா செய்தாலும் கூட, தங்கமாகவே மாற்றி சதகா செய்தாலும் கூட, மா அத்ரக்த ஃபضل கத்வதிஹிம், அந்த படை பெற்ற கூலியை, சவாபை உங்களால் பெற முடியாது. நீங்கள் போருக்கு சென்று ஷஹீதானாலும் கூட அந்த படைக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி உங்களுக்கு கிடைக்காது தோழரே என்று எம் பெருமானார் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஆக என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் இதுதான். நீங்கள் அந்த போருக்கு சென்று ஷஹீதே ஆகியிருந்தாலும் கூட
இந்த பூமி முழுக்க நீங்கள் தான தர்மங்கள் செய்திருந்தாலும் கூட அதிரத்த பதில் கதுவத்தையும் நான் சொன்ன உடனேயே அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லவா, அந்த தோழர்களின் கூலியை நீங்கள் நெருங்கிவிட முடியாது. நான் சொன்ன உடனேயே இத்தாத்து ரசூல் என் பெருமானாருக்கு கட்டுப்பட்டதனுடைய கூலியை கூட நீங்கள் நெருங்க முடியாது. நீங்கள் எனக்கு பின்னால் தொழுதிருந்தாலும் கூட, என் மீது பிரியம் வைத்திருந்தாலும் கூட, என் வார்த்தைக்கு நீங்கள் தாமதித்து விட்டீர்களே. நான் சொன்ன உடனேயே கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. நான் சொன்ன உடனே அப்படை கிளம்பி விட்டதல்லவா, அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லவா, அவர்களை போன்று நீங்களும் சென்றிருக்க வேண்டுமே. நீங்கள் தாமதித்ததினால் அவர்கள் பெரும் கூலியை உங்களால் ஒருபோதும் நெருங்க கூட முடியாது என்று என் பெருமானார் சொல்வதிலிருந்து நமக்கு தெரிகிறது. என் பெருமானாரை முழுக்க 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 பின்பற்றியாக வேண்டும் என்று. என் பெருமானார் சொன்ன சுன்னத்து தானே அப்படின்னு நம்ம புறக்கணிக்க கூடாது. என் பெருமானாருடைய சுன்னத்து தானே, என் பெருமானாருடைய சுன்னத்து என்று புறக்கணித்தால் பெருமானார் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை ஆகிரத்து தினத்திலே ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் என் பெருமானார் சில மக்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். சில மக்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கும் போது தூரமாக பார்ப்பார்கள். சில மக்களை மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் குடிப்பதை விட்டும் தடுத்து சில மக்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். என் பெருமானார் அந்த மலக்குகள் அழைத்து கேட்பார்கள், என்னுடைய உம்மத்தல்லவா, இவர்களை இறக்க நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவதை விட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சென்ற பிறகு, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த பிறகு உங்களுடைய சொற்களுக்கு முழுக்க முழுக்க இவர்கள் மாற்றம் செய்தவர்கள், உடைய சுன்னத்துகளுக்கு மாற்றம் செய்தவர்கள், உங்கள் வார்த்தைகளுக்கு மாற்றம் செய்தவர்கள் இவர்கள். இந்த பாவிகளுக்கு ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியம் கிடைக்காது என்று சில மனிதர்களை மலக்குகள் விரட்டுவார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் சஹாபாக்கள் ஃபரலு நஃபில் முஸ்தஹப் இப்படிலாம் சஹாபாக்கள் பார்க்கறதில்லை. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா அப்படியே செஞ்சிருவாங்க. அது எந்த செயலாக இருந்தாலும் சரிதான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பிரயாணத்தில் செல்கிறார்கள். ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது நபியினுடைய காலத்திற்கு பின்னால் ஒரு இடத்தில் நீரோடை இருப்பது போன்று தாண்டுகிறார், குதித்து தாண்டுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்பார், ஓ தோழரை, என்ன ஆனது, எதற்காக வேண்டி நீங்கள் குதிக்கிறீர்கள், தாண்டுகிறீர்கள் என்று கேட்டபோது சொல்வார்கள், நான் பெருமானாரோடு ஒரு பயணத்தில் வந்தேன், அப்போது இந்த இடத்தில் ஒரு சிறிய நீரோடை ஓடியது, என் பெருமானார் குதித்தார்கள், எனவே நானும் இப்போது குதிக்கிறேன். என் பெருமானார் தாண்டும் போது நீரோடு இருந்தது, எனவே தாண்டினார்கள். இப்போது நீரோடு இல்லை என்றாலும் கூட என் பெருமானாரின் கால்கள் தாண்டியதினால் என் கால்கள் தாண்டும், நான் நபியை பின்பற்றுவேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்களாக. பெருமானாரை அப்படியே சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். ஒரு சபையில் என் பெருமானார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டியிலே என் பெருமானார் ஆப்பையை விட்டு கிளறுகிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்-லஹ்ம, நீங்கள் இறைச்சியை தேடுகிறீர்களா என்று நான் கேட்டேன். என் பெருமானார் சொன்னார்கள், அஹப்பு துப்பா, இல்லை இல்லை, நான் சுரைக்காயை தேடுகிறேன் என்று சொல்வார்கள். நம்ம ஊரில் சுரைக்காய் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, சுன்னத்துன்னு சொல்லி. இப்னு உமர் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அன்றைக்கு வரைக்கும் அந்த சுரைக்காயின் மீது எனக்கு பிரியம் அல்ல. அன்றைய தினம் தெரிந்து கொண்டேன், என் பெருமானாருக்கு சுரைக்காயின் மீது பிரியமா. ஃபலம் அசல் அஹப்பு துப்பாக மிதியோமெய்தின், என் மௌத்து வரை நான் எப்போது பார்த்தாலும் சுரைக்காயை அதிகம் சாப்பிட்டேன். என் பெருமானார் பிரியமாக்கி கொண்டதினால் எனக்கு நான் அதை பிரியமாக்கி கொண்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். மதீனாவிலே நுழைந்த பேர் என் பெருமானார் தங்கிய வீடு யார் தெரியுமா? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். என் பெருமானார் கீழ்ப்பகுதியில் தங்கினார்கள். அடுத்ததாக அவர்கள் தங்கினார்கள். பெருமானாருக்கு தினசரி உணவு யார் வீட்டிலிருந்து வரும் தெரியுமா? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிலிருந்து உணவு தினசரி என் பெருமானாருக்கு வரும். ஒரு முறை வருகிற போது உணவு அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டது. இவருக்கு மிகப்பெரிய பயம். அபு அய்யூப் அன்சாரி,
என்ன ஆனது என்று தெரியவில்லை, என் பெருமானார் கொஞ்சம் கூட சாப்பிடவில்லை, என் பெருமானாருடைய கை கூட படவில்லையே, ஒருவேளை சாப்பாடு கெட்டு போய்விட்டதா அல்லது பிரியமில்லாத உணவா? நபியிடத்தில் ஓடோடி வருவார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி, யா ரசூலல்லாஹ், என்ன நடந்தது, இன்றைய தினத்தில் நீங்கள் சாப்பாட்டின் மீது கைகூட வைக்கவில்லையே என்று கேட்க என் பெருமானார் சொல்வார்கள், தோழரை, அதில் பூண்டு கலக்கப்பட்டிருக்கிறது, அதில் பூண்டு கலக்கப்பட்டிருக்கிறது, இதை சாப்பிட்ட பிறகு பள்ளிக்கு நுழைவது தகுந்ததல்ல, எனவே நான் அந்த சாப்பாடை நான் ஒதுக்கிவிட்டேன் என்று சொல்ல அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பைனி அக்ரகுமா தக்ரகும், என் பெருமானார் அன்றைக்கு அதை ஒதுக்கினார்கள் அல்லவா, நான் அதை காலம் முழுக்க ஒதுக்கிவிட்டேன், என் பெருமானாருக்கு பிரியமில்லாத உணவு அது எனக்கும் பிரியமில்லை என்று சொல்கிறார். ஒரு சஹாபி தர்பூசணியை சாப்பிட மாட்டாங்க வாழ்நாள், தர்பூசணி. சில இமாம்கள், பிற்காலத்தில் வந்த இமாம்கள் தர்பூசணி சாப்பிடுவதில்லை, தர்பூசணி குழந்தையும். காரணம் கேட்டபோது சொல்வார்கள், எந்த ஒரு ஹதீஸிலேயும் என் பெருமானார் தர்பூசணி பழத்தை இப்படித்தான் வெட்டினார்கள் என்று நான் பார்க்கவில்லை, ஒருவேளை நான் தர்பூசணி பழத்தை நான் வெட்டி சாப்பிட்டு அது பெருமானார் வெட்டிய முறைக்கு மாற்றமாக இருந்து விடுமோ என்று எனக்கு பயம். எனவே காலம் முழுக்க அந்த பழத்தை சாப்பிடுவதை முழுக்க நான் வெறுத்து விட்டேன் என்று மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் பதிவு செய்வார்கள். என் பெருமானார் என்ன செய்தார்களோ அதை அப்படியே செய்வதுதான் நபியோடு சுவனத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். சுன்னத்தை பின்பற்றணுங்க, அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு தைலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த மார்க்கம் எப்படி அழிந்து போகும் தெரியுமா, இந்த மார்க்கம் எப்படி நாசமாகும் தெரியுமா, எப்படி ஒண்ணுமில்லாமல் சின்ன பின்னமாக மாறும் தெரியுமா சொல்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மலை கொஞ்சம் கொஞ்சமாக பேர்த்தெடுக்கப்பட்டு எப்படி மலை முழுக்க அந்த இடத்தில் மழை இருந்த தடம் தெரியாமல் பேர்த்து விடலாம்ல, கொஞ்சம் கொஞ்சமா கல்லை எடுத்து பாறைகளா வெட்டி எடுத்து விடலாம் அல்லவா, அதை போன்றுதான் இன்ன அவ்வளதஹா புத்தி, இந்த மார்க்கம் எப்படி அழியும் தெரியுமா, தர்க்கு சுன்னா, ஒவ்வொரு சுன்னத்தாக விடப்படும், ஒவ்வொரு சுன்னத்தாக விடப்பட்டு கடைசியில் எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் ஈமானை இருக்காது. சுன்னத்து விடுவது மிகப்பெரிய அது தவறு என்பதை இமாம்கள் விளக்கி காட்டுகிறார்கள். நம்ம எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சுன்னத்துனே தெரியாமல் இருக்கிறோம் அல்லவா. நிறைய பேர் நிறைய மோதிரம் போட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மோதிரம் அணிவது இந்த விரல்ல போடுறது தான் சுன்னத் ஃபஸ்ட்டு, இந்த விரலில் போடுறது தான். இதில் ஏதாவது பிரச்சனையா, இந்த விரலுக்கு மோதிரம் பத்தலையா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த விரலுக்கு மாறி வரும். ஒரே ஒரு மோதிரம் அணிவதே சுன்னத். அதிலேயும் சில கிராம் இருக்குது, அதை விட அதிகப்படியாக போகும்போது அது இஸ்ராப் என்று இமாம்கள் சொல்கிறார். மோதிரத்தை கல்லை உள்பக்கமாக வைத்து இப்படி போடுவது சுன்னத். என் பெருமானார் இப்படி போட்டதாக ஹதீசுகள் உண்டு. மோதிரத்தில் இத்தனை வகையான சுன்னத்துகள் இருக்கிறது, நாம் அதை தெரிந்து கொள்கிறோமா? இது முதல் சுன்னத், இதிலிருந்து இது இப்படி அணிந்தாலும் கூட சில கிராம்கள் கணக்கு தான், ஒரு 4.5 கிராமு தான், ஒரு 5.5 கிராமு தான் கணக்கு. அதுக்கு மேலே ஒரு மனிதன் தடிப்பமாக மோதிரம் அணிவது அது இஸ்ராப் என்று பதிவு செய்கிறார்கள். அதையும் இப்படி அணிவதுதான் சுன்னத். 2 மோதிரம் அணிவது அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல. 3 மோதிரங்கள் செயின்லாம் போடுறாங்க, மார்க்கத்தில் சொல்லப்படாத செய்தி. என் பெருமானார் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். இதை பெருமானார் செய்தார்களா? நடிகன் செய்ததை எல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்கிறான், முடிவெட்டுகிறான், அந்த நடிகன் வெட்டுகிறான் என்று சொல்கிறான். என் பெருமானார் செய்தார்களா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா, உனக்கு சரியான முன்மாதிரி என் பெருமானார் மாத்திரம் என்று இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் அல்லவா. என் பெருமானார் என்ன செய்தார்களோ, இதாத்துர் ரசூல், என் பெருமானார் என்ன செய்தார்களோ, என் பெருமானார் என்ன சொன்னார்களோ அதற்கு எந்த ஒரு மனிதன் முழுக்க 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 கட்டுப்படுகிறானோ அவன் சுந்தர நபியோடு சுவனத்தில் நாளைய தினத்தில் இருப்பான் என்று என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆக ஹதீஸில் வருது, இமாம் தொழு வைக்கிறாரு, பின்னாடி இருக்கக்கூடிய மஹமூம் இமாமை பின்பற்றக்கூடியவர்கள் இதா ரஃபஅ ரஅஸஹு கபுலல் இமாம், ருக்கூலிருந்து இமாம் எஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் வேண்டுமென்றே எழுந்திருக்கிறான். இமாம் எஞ்ச பிறகுதானே எஞ்சிருக்கணும், இமாம் ருக்கு செய்தால் தான் ருக்கு செய்யணும், இமாம் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகுதான் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எழுந்திருக்க வேண்டும். இதுதான் சட்டம். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் இமாம் ருக்குவிலிருந்து தலையை தூக்குவதற்கு முன்பாகவே
எந்த ஒரு மனிதன் தலையை தூக்குகிறானோ எஜாலல்லாஹு ரஸகு ரஸ ஹிமார் சொல்கிறார்கள் என் பெருமானார், கியாமத்திலே அவருடைய முகம் கழுதை முகமாக மாற்றப்பட்டு எழுப்பப்படுவார். கழுதை முகமாக. எந்த ஒரு மனிதன் இமாமிற்கு மாற்றம் செய்கிறானோ கியாமத்தில் அவனை எழுப்பப்படும் போது அருவருப்பான ஒரு தோட்டம் கொடுக்கப்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இமாமுக்கு ஒரே ஒரு முறை ஒரு மனிதன் வேண்டுமென்றே மாற்றமாக நடக்குகிறான், அவனுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொன்னார் என் பெருமானார். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சையதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இமாம் என்று சொல்லப்பட்ட என் பெருமானாரின் வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் மாற்றம் செய்தான் என்று சொன்னார், அவனுடைய உருவம் கியாமத்து நாளிலே என்னவாகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் நபிகளாருக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ஆக நாம் இன்றைய பேசிய செய்தி 3 விஷயங்கள், ஒரு 7 விஷயங்கள் உண்டு. அதில் 3 விஷயங்கள் பேசப்பட்டது. நற்குணத்தோடு இருப்பது நபியோடு சுவனத்தில் சேர்ந்திருப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். 2வதாக நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்கிற மனிதர் நபியோடு சுவனத்திலே சேர்ந்திருப்பார். 3வதாக இத்தாத்துர் ரசூல், நபியினுடைய சுன்னத்தை முழுக்க எந்த ஒரு மனிதர் கட்டுப்படுகிறாரோ பின்பற்றுகிறாரோ அவர் நான் நபியின் நபிமார்களோடு சேர்ந்து இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இதை முழுக்க பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இதன் மூலமாக நாளைய சுவனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை தர வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.